ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு வேற லெவல் வேலைவாய்ப்பு தகவல் யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்படின்ற பிரிவில் அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற பதவிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்றிருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நோட்டிபிகேஷன் வச்சு குழப்பிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனா அது உண்மைதான், நாங்க தான் வெளியிட்டோம் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. வாங்க, என்னென்ன தகுதிகள், அதற்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம்னு நம்ம போய் பார்க்கலாம். இதை நான் ஏன் வேற லெவல் வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்னு சொன்னேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2000 வேகன்சிஸ் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப பெரிய வேகன்சி ஆகும். மேலும் நீங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா போதும் இதற்கு அப்ளை பண்ணலாம். குரூப் சி எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங், நான் கெசட்டடா இருந்தாலும் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் தான். எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்னா உங்களுக்கு பதவி மிக அதிகமா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு மாத சம்பளம் ஆரம்பத்திலே 45,000 இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கு மாதம் 60,000 கிட்டே கையில வாங்கலாம் நீங்க. மேலும் இதற்கு உங்களுக்கு எசென்சியல் குவாலிஃபிகேஷனா டிகிரி மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்ததுன்னா அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க 18 வயதிலிருந்து 27 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். உங்களோட பிரிவு வாரியா வயது தளர்வுகளும் இருக்கு அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பிரிவு, ஓபிசியா எஸ்சி எஸ்டி அப்படின்ற பிரிவுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன வயது தளர்வுகள்னு இந்த நோட்டிபிகேஷன் லிங்க்ல செக் பண்ணிக்கோங்க. மேலும் இது டெம்பரரி போஸ்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனா கண்டிப்பா அவங்க வேலை வாய்ப்பு இருந்ததுன்னா நிரந்தரமாக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தான். எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்படின்ற போஸ்டிங்க்கும் இந்த மாதிரி போஸ்டிங் எல்லாமே ஒரே சிலபஸ் தான். பட் ஆனா தமிழ்நாட்டில இருந்து நம்ம அதிகமான இளைஞர்கள் இளைஞிகள் இதுக்கு அப்ளை பண்றதுல யாருமே போறது இல்லை. ஸோ இதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான வேலை வாய்ப்பாக இருக்கும் இது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் யாராவது இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. ஸோ உங்களுக்கு அடுத்த போஸ்டிங் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மேலும் இதுல சர்வீஸ் எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா ஃபுல்லாமே எங்க வேணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இது மத்திய அரசு பணின்றனால உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். நீங்க எக்ஸாம் சென்டர்லாம் உங்களுக்கு எங்க இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல 4 இடங்கள்ல சொல்லியிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அப்படின்ற இடத்துல. சோ நீங்க கண்டிப்பா இந்த 4 மேஜர் சிட்டில கனெக்டடா தான் எங்காவது பக்கத்துல இருப்பீங்க. நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். மேலும் முக்கியமான இன்னொரு தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் எஸ்எஸ்சி சிஜிஎல் யாராவது படிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் புதுசா தெரியாது. டயர் 1, டயர் 2, டயர் 3 அப்படின்ற 3 செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். டயர் 1ல உங்களுக்கு ஜெனரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரீசனிங் அண்ட் லாஜிக்கல் எபிலிட்டி, அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்ற பிரிவுகள்ல 1 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. டயர் 1லயும் டயர் 2லயும் டயர் 2 அப்படிங்கிறது உங்களுக்கு ரிட்டனா இருக்கும். எஸ்ஏ, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ப்ரீசியஸ் ரைட்டிங், அதுவும் 1 hour தான். இது 50 மார்க்குக்கு மட்டுமே. அதற்கப்புறம் இன்டர்வியூக்கு நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. அதை வச்சு உங்களை செலக்ஷன் ப்ராசஸ்க்கு எடுத்துக்குவாங்க ஆளை. செலக்ஷன் ஆஃப் கேண்டிடேட் எப்படி இருக்கும் தெளிவா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுல இருக்க எக்ஸாம்ஸ்க்கு எல்லாமே டயர் 1ல கட் ஆஃப் மார்க்னு சொல்லி அன்ரிசர்வ்டுக்கு 35, ஓபிசிக்கு 34, எஸ்சிஎஸ்டிக்கு 33 மார்க். இது மினிமம் மார்க். இதுக்கு மேல நீங்க பதவிகள்ல செலக்ட் ஆகிறதுக்கு தனி மார்க் இருக்கும். அது யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்களோ அதை பொறுத்து. அது எல்லா எக்ஸாமுக்கும் அப்படிதான், அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். டயர் 2ல மினிமம் 17 மார்க் நீங்க எடுக்கணும் அப்படின்றதுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மேலும் மொத்த வேகன்சி எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து 5 டைம்ஸ், அதாவது 10,000 பேரை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு, டயர் 3ங்கிற இன்டர்வியூக்கு கூப்பிட்டு அதுல 2,000 பேரை செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல செலக்ட் ஆகிறவங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ல கிளியர் பண்ணா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவல் தான். இதை நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்றக்கூடிய நாட்கள் எப்போன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 19/12/2020 இருந்து 9/1/2021 அப்ளை பண்ணலாம். மேலும் இதற்கான அப்ளிகேஷன் ஃபீ எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா 600 சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்க நார்மல் ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரியில இருந்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீ 100 ஆகும். ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் 500 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ் சார்ஜஸ், அதாவது உங்களுக்கு 500 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கவனமா இதை பார்த்துக்கோங்க. மேலும் இதற்கான நோட்டிபிகேஷன் லிங்கை நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். அதை பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாம் ரிப்ளை பண்ணலாம்.
மேலும் இது போன்ற ஒரு அருமையான வேலைவாய்ப்பு தகவலை தெரிஞ்சுக்க கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற எக்ஸாமினேஷன் தகவல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ஒரு 2000 வேகன்சி இருக்கிற ஜாப் வேகன்சி இருக்கிற ஒரு போஸ்டிங். ஸோ நிறைய பேருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.